தமிழ் கேட்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் மின்னும் மனசின் அன்பு வணக்கம். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு நபரிடம் பழகும்போது அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்து தான் பழகணும். சரியில்லாத நபர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது, அவருடைய பழக்க வழக்கம் நமக்கு முரணானது, இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு தெரிஞ்சால் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் அவர்கிட்ட சில நேரம் இதை மறுத்திருக்கேன். அந்த குறிப்பிட்ட நபர் மற்றவங்க கிட்ட அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்டேயும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லைப்பா. மற்றவங்க கிட்ட எப்படி இருந்தான்னு நம்மக்கிட்ட கரெக்டாக தானே இருக்காங்க, என்கிட்ட கரெக்டாக தானே இருக்காங்க, அதனால் அது ஒன்றும் தப்பாக போகாது அப்படின்னு மறுத்திருக்கேன். ஆனால் நான் மறுக்கின்ற நேரமெல்லாம் என் தந்தை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பாம்பு அப்படின்னா கொத்தும், அது பால் வைக்கிறவன் வைக்காதவன், வளர்க்குறவன் வளர்க்காதவன் அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஒன்றை கொத்தலை அப்படிங்கிறதுனால அது கொத்தாமல் இருக்காது, ஏதோ ஒரு நாள் அதனுடைய குணத்தை காட்டியே தீரும். அதனால் யாருடைய பழக்க வழக்கம் தேவை அப்படிங்கிறத, உன்னோட வாழ்க்கைக்கு யார் தேவை அப்படிங்கிறத நீ தான் பார்த்து முடிவு பண்ணணும். தேவையில்லாத, சரியான நடவடிக்கை இல்லாத, நல்ல எண்ணம் இல்லாத ஒரு மனிதரை நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே சேர்த்துக்கக்கூடாது. தெரியாமல் அவர்களுடைய வஞ்சத்தினாலோ நரித்தந்திர செயல்களினாலோ ஒருவேளை அவர்களுடைய நோக்கத்தை மறைச்சி நம்மக்கிட்ட நல்லவங்களாக நடிச்சிருந்தாலும், என்னைக்கு அவங்களுடைய உண்மையான குணம் நமக்கு தெரிய வருதோ அந்த நொடி அவர்களை விட்டு விலகி வந்துடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியானது, அதுதான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வளரச் செய்யும். நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வஞ்சக குணம் படைத்த நரி தந்திர மனிதர்களிடமிருந்து விலகி வருவது மிக மிக முக்கியம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.